செல்வம் என்பது வெறும் காகிதம் அல்ல. அது ஒரு மனிதனின் சிந்திக்கும் திறனின் விளைவு. 1000 ஆண்டுகளுக்கு முன்பே சாணக்கியர் வகுத்த அர்த்த சாஸ்திரம் முதல் இன்றைய நவீன காலத்தின் நிர்வாகத் திறமை வரை வெற்றிக்கு ஒரே திறவுகோல் நிதி மேலாண்மை மட்டுமே. தனிமனித ஒழுக்கமும் நேர்மையான வழியில் திரட்டப்பட்ட செல்வமும் ஒரு பேரரசை எப்படி உருவாக்கும்? ஒரு சிறந்த தலைவன் தன் படையினரையும் மக்களையும் நிதி ரீதியாக எப்படி பாதுகாக்க வேண்டும்? நிதியை நிர்வகிப்பதில் உள்ள நுணுக்கங்களையும் சாணக்கியரின் ராஜதந்திரங்களையும் வரலாற்றின் சாட்சிகளோடு விவரிக்கிறது உங்கள் சாணக்கிய சபதம். வாருங்கள், அறிவால் உலகை வெல்வோம். நிதி மேலாண்மையே வெற்றிக்கு திறவுகோல். செல்வம் என்பது மனிதனின் சிந்திக்கும் திறனின் விளைவாகும். பணத்தை பல்வேறு வழிகளில் திரட்டலாம். ஒரு தனிப்பட்ட ஆய்வில் சாணக்கியரால் விவரிக்கப்பட்ட ஒரு நல்ல கருவூலத்தின் குணங்களுக்கு சிவானந்தன் மேற்கொண்ட பல்வேறு திட்டங்களின் நிதி மேலாண்மை எவ்வாறு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது என்பதை நீங்கள் காண்பீர்கள். முன்னோர்களாலும் தன்னாலும் சட்டப்பூர்வமாக பெறப்பட்டது. திட்டங்களுக்காக செலவிடப்பட்ட பணம் எப்போதும் சட்டப்பூர்வமான வழிகளிலேயே வசூலிக்கப்படுவதை சிவானந்தன் உறுதி செய்தார். காவல்துறையை பொறுத்தவரை 2 முக்கிய சட்டப்பூர்வ ஆதாரங்கள் இருந்தன: அரசாங்க மானியங்கள் மற்றும் வரவு செலவு திட்டங்கள், மற்றும் சமூக ஆதரவு, அதாவது நிதி திரட்டும் நிகழ்வுகள் அல்லது பல்வேறு நிறுவனங்களின் பெருநிறுவன சமூக பொறுப்பு நடவடிக்கைகள். சிவானந்தன் இந்த 2 ஆதாரங்களையும் தாராளமாக பயன்படுத்தினார். இருப்பினும் கொடுப்பவருக்கும் பெறுபவருக்கும் வெற்றி வெற்றி நிலை இருப்பதை உறுதி செய்வதே சவாலாக இருந்தது. பள்ளிகள், மருத்துவமனைகள், உணவகங்கள், பயிற்சி மையங்கள், உடற்பயிற்சி கூடங்கள் மற்றும் விளையாட்டு அரங்கங்கள் அமைப்பது பெருநிறுவன சமூக பொறுப்பு முயற்சிகளில் அடங்கும். கூடுதலாக, ஒரு இணைய குற்றப் பிரிவு நிறுவப்பட்டு பயங்கரவாத எதிர்ப்பு கருத்தரங்குகள் ஏற்பாடு செய்யப்பட்டன. சில திட்டங்கள் தாங்களாகவே மைல்கற்களாக அமைந்தன. தானே மாநகராட்சியின் கழிவு மேலாண்மை திட்டங்களால் ஏற்பட்ட சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கையாள்வதில் காவல்துறை வழங்கிய உதவிக்கு ஈடாக தானே காவல்துறைக்கு வழங்கப்பட்ட ஒரு மண்டபத்தில் தானேவில் உள்ள மந்தன் என்ற காவல்துறை பயிற்சி மையம் கட்டப்பட்டது. மந்தன் 200 பேருக்கு மேற்பட்டோர் உட்காரும் திறனும் அதிநவீன பயிற்சி வசதிகளையும் கொண்டுள்ளது. இந்த மையத்திற்கு கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் செலவானது. மற்றொரு உதாரணம், பல்வேறு நல்விரும்பிகளின் ஆதரவுடன் தெற்கு மும்பையில் கட்டப்பட்ட பிரேர்னா என்ற பயிற்சி மையம். அவர் தேவை என கருதியவற்றுக்கு நிதி திரட்டியது மட்டுமல்லாமல் தனது ஊழியர்களிடம் இருந்து தொடர்ந்து கருத்துக்களை பெற்று மேம்பாட்டிற்கான ஆலோசனைகளையும் கேட்டார். அதிக காற்று மாசுபாட்டின் நடுவே நெருக்கலான சாலைகளில் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் காவலர்களுக்காக ஒரு ஆக்சிஜன் அறையை நிறுவ வேண்டும் என்று ஒரு போக்குவரத்து காவலர் ஒருமுறை பரிந்துரைத்தார். அடுத்த 10 நாட்களில் சிவானந்தன் நிதி திரட்டி 65,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்ட ஆக்சிஜன் அறைக்கு நிதியுதவி செய்ய எஸ்எல் வேர்ல்டு நிறுவனத்தை சம்மதிக்க வைத்தார். தானேவில் உள்ள அதிநவீன மருத்துவமனை 1.5 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டது. மருத்துவமனையில் உள்ள பல் மருத்துவ இயந்திரங்களுக்கு ஒரு பெருநிறுவனம் நிதியுதவி செய்தது. காவல்துறைக்காக இந்த மருத்துவமனையை நடத்துவதற்கு சிவானந்தன் ஒக்காட் மருத்துவமனை குழுமத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். தானே காவல்துறையை சேர்ந்த 6,000 காவலர் குடும்பங்களுக்கு இந்த மருத்துவமனையின் வசதிகள் இலவசமாக வழங்கப்படுகின்றன. அவரது உன்னதமான நோக்கங்களை கருத்தில் கொண்டு பல்வேறு தனிநபர்களும் அமைப்புகளும் சிவானந்தனுக்கு நிதியுதவி செய்ய முன்வந்தனர். அந்தந்த அமைப்புகளால் காவலர்களுக்கு யோகா வகுப்புகளும் ஆர்ட் ஆஃப் லிவிங் பயிலரங்குகளும் இலவசமாக நடத்தப்பட்டன. பேரிடரை தாங்கும் திறன். அவர் தானே நகரத்தின் காவல் ஆணையராக 2005, 2008 இருந்தபோது தானேவில் உள்ள தனது அலுவலகத்தில் ஒரு இணைய குற்ற பிரிவையும் இணைய குற்ற ஆய்வகத்தையும் திறந்தார். இந்த பிரிவை உருவாக்க நாஸ்காம் 17 லட்சம் ரூபாய் செலவிட்டது. இது பின்னர் மும்பை காவல்துறைக்காகவும் உருவாக்கப்பட்டது. எதிர்கால குற்றப்போக்குகளை புரிந்து கொண்டு இந்த பேரிடர்களை தாங்குவதற்கான திட்டங்களை வகுப்பது அவசியமாக இருந்தது. இணைய குற்றங்கள் மூலம் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பேரிடர்களை தாங்குவதற்கான ஒரு தீர்வாகவே சிவானந்தனின் இணைய குற்றப்பிரிவு உருவாக்கும் திட்டம் அமைந்துள்ளது. தந்திச் சங்கிலியில் நீண்ட காலத்திற்கு வருமானம் இல்லாத போதும்
நிலைத்திருக்க முடியும். தனது கீழ் அதிகாரிகளுடனான கலந்துரையாடலின் போது சிவானந்தன் தனது படையினருக்காக சில ஊக்க திட்டங்களை உருவாக்கினார். இருப்பினும் ஒரு காவலருக்கு கூடுதலாக 2000 ரூபாய் கொடுத்தால் அவர் அதை ஒரு கைபேசி அல்லது இருசக்கர வாகனம் வாங்குவதற்கோ அல்லது மது மற்றும் பிற பயனற்ற செயல்களுக்கோ செலவிடக்கூடும் என்பதை அவர் உணர்ந்தார். எனவே காவலர்களின் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி வழங்குவதே ஒரு சிறந்த வழி. மேலும் தங்கள் பிள்ளைகளை புகழ்பெற்ற பள்ளிகளில் சேர்க்க விரும்பும் காவலர்கள் பெரும்பாலும் 50,000 முதல் 1,00,000 வரை நன்கொடையாக செலுத்த வேண்டியிருந்தது என்பதையும் அவர்களில் பலரால் அந்த தொகையை செலுத்த இயலவில்லை என்பதையும் அவர் உணர்ந்தார். வறுமையின் இந்த தீய சுழலிலிருந்து காவலர்களை விடுவிக்க வேண்டுமானால் கல்வியே அதற்கான வழி என்ற முடிவுக்கு அவர் வந்தார். எனவே கூடுதல் சம்பள உயர்வுகளுக்கு பதிலாக ஒரு உலகத்தரம் வாய்ந்த கல்வி நிறுவனத்தை உருவாக்குவதே சிறந்ததாக இருந்தது. தானே காவலர் பள்ளிக்கு இதுவே உத்வேகமாக அமைந்தது. சிவானந்தனுக்கு ஒரு நீண்ட கால பார்வை இருந்தது. காவலர்களுக்கு வெறும் பணம் கொடுப்பதால் வறுமை பிரச்சனையை தீர்க்க முடியாது என்பதை அவர் உணர்ந்தார். வறுமையையே ஒழிப்பதே நோக்கமாக இருந்தது. நீண்ட கால வருமானத்தை உறுதி செய்வதற்கான ஒரு நீண்ட கால தீர்வாக கல்வி நிறுவனத்தை உருவாக்குவது இருந்தது. தானே காவலர் பள்ளியை வடிவமைக்கும் போது பள்ளியை தரம் வாரியாக துண்டு துண்டாக கட்டுவதற்கு பதிலாக ஆரம்பத்திலிருந்தே அனைத்து வசதிகளையும் வழங்க சிவானந்தன் முடிவு செய்தார். நேரம் மிகவும் முக்கியம். அவர் வேறு இடத்திற்கு மாற்றப்படும் முன்பு பள்ளி முழுமையாக செயல்பட வேண்டும் என்று விரும்பினார். இந்த மாபெரும் தொலைநோக்கு பார்வையை நிறைவேற்றுவதற்காக சிவானந்தன் 2005 டிசம்பரில் ஷியாமக் தாவர் மூலம் ஒரு நிதி திரட்டும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தார். அவர் தானேவில் சுமார் 10 மாதங்கள் தங்கியிருந்த போதும் பொதுமக்களிடமிருந்து பெரும் ஆதரவை பெற்றார். அந்த நிதி திரட்டும் நிகழ்ச்சி மாபெரும் வெற்றி பெற்று சுமார் 3.5 கோடி ரூபாய் ஈட்டியது. அந்த 3.5 கோடி ரூபாய் லாபம் பள்ளியை கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்டது. இப்பள்ளி கோயங்கா கல்வி அறக்கட்டளையால் நடத்தப்படுகிறது. இது அதிநவீன உட்கட்டமைப்புடன் இப்பகுதியில் உள்ள மிகச் சிறந்த பள்ளிகளில் ஒன்றாகும். மேலும் மாணவர் சேர்க்கைக்காக எந்த நன்கொடைகளையும் ஏற்றுக்கொள்வதில்லை. சிவானந்தன் தானேவில் தனது பதவிக்காலத்தில் நிதி திரட்டி பல வசதிகளை உருவாக்க உதவியிருந்தாலும் இந்த வசதிகள் தனது வாரிசுகளால் நன்கு பராமரிக்கப்படுவதையும் அவர் உறுதி செய்ய விரும்பினார். அதற்கு நீண்ட காலத்திற்கு நிதி தேவைப்பட்டது. எனவே இந்த நோக்கத்திற்காக ஒரு காவல்துறை நலநிதி உருவாக்கப்பட்டது. உர்ஜிதா உணவகத்தின் செயல்பாடுகள் இது கட்டப்பட்டிருந்தது. தானே தலைமையகத்தில் காவலர்களுக்கு சுகாதாரமான மற்றும் நல்ல சூழல் கொண்ட இடத்தில் சிறந்த தரமான உணவை வழங்குவதற்காக ஒரு தனியார் நிறுவனத்திற்கு மாதத்திற்கு சுமார் 1,00,000 ரூபாய்க்கு வாடகைக்கு விடப்பட்டது. இந்த வாடகை காவலர் நல நிதியின் ஒரு பகுதியாக மாறியது. ஒவ்வொரு ஆண்டும் வாடகை மூலமாக மட்டுமே அந்த நிதிக்கு கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபாய் கிடைத்தது. நலநிதி உருவாக்கப்பட்டதால் சிவானந்தனின் வாரிசுகள் தானே காவலர் பள்ளி, அவர் கட்டிய விளையாட்டு அரங்கம் மற்றும் பல்வேறு கட்டமைப்புகளை பராமரிக்க முடிந்தது. எனவே நிதிகளின் நீண்டகால திட்டமிடல் உள்கட்டமைப்பை கட்டியமைக்கவும் பராமரிக்கவும் உதவியது. நாம் பார்த்தபடி பணம் என்பது ஒரு கருவி மட்டுமே, ஒரு இலக்கை அடைவதற்கான ஒரு வழி. சிவானந்தன் அதை பல்வேறு வழிகளில் திரட்டி காவல்துறைக்கு சாத்தியமான சிறந்த வசதிகளை உருவாக்க பயன்படுத்தினார். மேலும் நிதி விஷயத்தில் உங்கள் குழுவினரை ஊக்குவிப்பதும் அவர்களுக்கு பாராட்டு தெரிவிப்பதும் முக்கியம். உங்கள் பணத்தையும் வெற்றியையும் உங்கள் குழுவினருடன் பகிர்ந்து கொள்வது பற்றிய ஒரு சம்பவத்துடன் இந்த அத்தியாயத்தை முடிப்போம். அடுத்த அத்தியாயத்தில் இதை பற்றி மேலும் விரிவாக பார்ப்போம். ஒருமுறை காவலர் வீரதீர விருதுக்காக சிவானந்தனை பரிந்துரைத்த லயன்ஸ் கிளப் அவரை அழைத்திருந்தது. விருதை தானே பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக ஒரு வழக்கில் முன்மாதிரியான வீரத்தை காட்டியதாகவும் அதற்கு உண்மையிலேயே தகுதியானவர் என்றும் தான் கருதிய சஞ்சய் மன்சேகர் என்ற ஹவல்தாருக்கு சிவானந்தன் அதை வழங்கினார். முலுண்டில் உள்ள ஒரு ஹோட்டலின் உரிமையாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக ஹவல்தார் மன்சேகர் பணியமர்த்தப்பட்டிருந்தார். 4 குண்டர்கள் கொண்ட ஒரு கும்பல் ஹோட்டல் உரிமையாளர்களை சுடுவதற்காக வந்தது. மன்சேகர் உடனடியாக செயல்பட்டார். அந்த குண்டர்கள் மன்சேகரை நோக்கி சுட்டுவிட்டு தப்பி ஓடினர். மன்சேகர் மற்றொரு ஆட்டோவில் ரவுடிகளை துரத்திச் சென்று 4 சுற்று துப்பாக்கிச் சூட்டிற்கு பிறகு தன் உயிரை பணயம் வைத்து இறுதியில் அவர்களை பிடித்தார். ஒரு ஹவல்தாரின் இத்தகைய செயலுக்கு உரிய அங்கீகாரம் கிடைப்பதே மிகவும் முக்கியம் என்று சிவானந்தன் கருதினார். 1999 ஏப்ரல் 25 அன்று லயன்ஸ் கிளப் ஏற்பாடு செய்திருந்த காவல்துறை வீரதீர விருதுகள் வழங்கும் பிரம்மாண்டமான பொது விழாவில் மன்சேகர் கௌரவிக்கப்பட்டார்.
அவருக்கு 5000 ரூபாய்க்கான காசோலையும் ஒரு பாராட்டுச் சான்றிதழும் வழங்கப்பட்டது. அது அவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் ஒரு பெருமைக்குரிய தருணமாக அமைந்தது. அந்த நிகழ்வை நினைவுகூர்ந்து நிகழ்ச்சியடைந்த சஞ்சய் மன்சேகர், அது எனக்கு மிகவும் மறக்க முடியாத தருணம். அது எனது மன உறுதியையும் காவல்துறையில் ஒரு அங்கமாக இருப்பதில் எனக்குள்ள பெருமையையும் அதிகரித்தது என்றார். சிவானந்தன் காவல்துறை ஆணையரிடமும் பேசி அவருக்கு 25,000 ரூபாய் வெகுமதியை பெற்றுத் தந்தார். அது அக்காலத்தில் ஒரு மிகப்பெரிய தொகையாகும். மன்சேகர் டிஜியின் விருது மற்றும் சின்னத்தையும் லெக்ராம் சேனலையும் பெற்றார். இதில் மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், ஹவல்தார் சஞ்சய் மன்சேகர் சிவானந்தனின் குழுவில் அங்கம் வகிக்கவில்லை. இருந்தபோதிலும் இந்த அங்கீகாரத்தையும் பாராட்டையும் வழங்க வேண்டியதன் அவசியத்தை சிவானந்தன் வலுவாக உணர்ந்தார். லட்சக்கணக்கான ஹவல்தார்களை கொண்ட ஒரு காவல் படையில் இந்த அங்கீகாரத்தை பெறுவது மன்சேகருக்கு ஒரு மகத்தான சாதனையாகும். இது சிவானந்தன் தனது மக்களை ஊக்குவிக்கும் வழிமுறைகளில் ஒன்றாகும். நிதி மேலாண்மைக்கான குறிப்புகள். 1. பல ஆதாரங்களை கருத்தில் கொள்ளுங்கள். உங்களால் பல்வேறு ஆதாரங்களிலிருந்து நிதியை திரட்ட முடிய வேண்டும். 2. நல்லெண்ணம் முக்கியம். நல்லெண்ணத்துடன் உங்கள் தனிப்பட்ட நேர்மையும் முக்கியம். 3. மற்றவர்களுக்காக பணியாற்றுங்கள். அனைவருக்கும் நிதி ரீதியாக பயனளிக்கும் திட்டங்களில் முதலீடு செய்யுங்கள். 4. நீண்டகால நோக்கில் சிந்தியுங்கள். நிதி திட்டமிடல் என்பது உருவாக்கம் மற்றும் பராமரிப்பு ஆகிய இரண்டையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். 5. உங்கள் செல்வத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் குழுவின் சாதனைகளுக்கான அங்கீகாரத்தை ஒருபோதும் பெறாத உங்கள் குழுவில் உள்ள மற்றவர்களுடன் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். வெற்றி என்பது தனிமனித சம்பாத்தியம் அல்ல, அது உங்கள் குழுவோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் அங்கீகாரம். பணம் என்பது ஒரு கருவி மட்டுமே. அதை நல்வழியில் பயன்படுத்தி எதிர்கால சந்ததிக்கு தேவையான கல்வி மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதே உண்மையான தலைமை பண்பு. இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். உங்களை போன்ற சிந்தனையாளர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்கள். மேலாண்மை மற்றும் வரலாற்று ரகசியங்களை தொடர்ந்து அறிய சாணக்கிய சபதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். அடுத்த அத்தியாயத்தில் இன்னும் ஒரு வியக்க வைக்கும் தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.